வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 10 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,542.44 43 பிடிஎஸ் 0.06 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். டைட்டன் 3.02 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். SBI 2.39 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,583.8000.05 விழுக்காடு ஆக உள்ளது. 0.05 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. உயர்ந்த எண்ணெய் விலைக்கு மத்தியில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 பிளாட்டாக முடிந்தன. PSE சென்செக்ஸ் 0.06 விழுக்காடு உயர்ந்து 78,542.44 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 0.05 விழுக்காடு உயர்ந்து 24,583.80 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. உயர்ந்த கச்சா எண்ணெய் விலைகள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் முதலீட்டாளர்களின் உணர்வை பாதித்தன. வலுவான OFS வேகம் அரசாங்கத்தை நிதியாண்டு 27 சொத்து விற்பனை இலக்குக்கு அருகில் கொண்டு செல்கிறது. இந்திய அரசு இந்த நிதியாண்டில் இதுவரை பங்குகளை விற்பனை செய்ததன் மூலம் 51,787 கோடியை திரட்டியுள்ளது. இந்த வலுவான வேகம் நிதியாண்டு 27 க்கான 80,000 கோடி ரூபாய் சொத்து விற்பனை இலக்கை எட்டும் தூரத்தில் வைத்துள்ளது. 2 லட்சம் ரூபாய் கோடி மதிப்பிலான 5000 கிலோமீட்டர் எல்லை நெடுஞ்சாலை திட்டத்தை இந்தியா திட்டமிடுகிறது. இந்தியா அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகளில் 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லை நெடுஞ்சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு திட்டத்திற்கு இராணுவ நடமாட்டம் மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்த 2 லட்சம் கோடி முதலீடு தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முதல் காலாண்டு நஷ்டத்தை பதிவு செய்த பாரத் ஃபோர்ஜ் பங்குகள் 9% சரிந்தன. பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் முதல் காலாண்டில் 89.89 கோடி ரூபாய் நிகர நஷ்டத்தை பதிவு செய்ததை அடுத்து அதன் பங்குகள் கிட்டத்தட்ட 9 விழுக்காடு சரிந்தன. நிலையான வருவாய் இருந்தபோதிலும் விதிவிலக்கான காரணங்களால் இந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பலவீனமான முதல் காலாண்டு முடிவுகளால் அஸ்ட்ரா மைக்ரோவேவ் பங்குகள் 9% சரிந்தன. நிதியாண்டு 27 முதல் காலாண்டில் பலவீனமான செயல்திறனை தொடர்ந்து அஸ்ட்ரா மைக்ரோவேவ் பங்குகள் கிட்டத்தட்ட 9 விழுக்காடு சரிந்தன. வருவாய் கணிசமாக பாதிக்கப்பட்டதால் நிறுவனத்தின் நிகர லாபம் 24 விழுக்காடு குறைந்துள்ளது. ஹிந்துஸ்தான் காப்பர் முதல் காலாண்டு நிகர லாபம் 162% உயர்ந்து 352 கோடியாக உள்ளது. அரசுக்கு சொந்தமான ஹிந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் தனது முதல் காலாண்டு நிகர லாபத்தில் 162.4 விழுக்காடு உயர்ந்து 352 கோடியாக இருப்பதாக அறிவித்துள்ளது. வலுவான செயல்பாட்டு செயல்திறன் மற்றும் சாதகமான சந்தை நிலைமைகளால் நிறுவனம் பயனடைந்தது. 1617 கோடி ரூபாய் திரட்டும் நோக்கில் ஷிப்ராகெட் IPO ஆகஸ்ட் 12 அன்று தொடங்குகிறது. வரவிருக்கும் ஷிப்ராகெட் IPO ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 14 வரை சந்தா செலுத்த திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் 1617 கோடியை திரட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் கிரே மார்க்கெட் பிரீமியம் 25 விழுக்காடுக்கும் அதிகமான பட்டியலிடல் ஆதாயங்களை காட்டுகிறது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்த எத்தனாலுக்கு கரும்பு பயன்படுத்துவதை குறைக்க அரசு பரிசீலனை. உள்நாட்டு சர்க்கரை விலையை கட்டுப்படுத்த எத்தனால் தயாரிப்பிற்கு கரும்புகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த இந்திய அரசு பரிசீலித்து வருகிறது. சர்க்கரை ஆலைகள் ஏற்கனவே சுமார் 3 மில்லியன் மெட்ரிக் டன் அல்லது மொத்த உற்பத்தியில் சுமார் 10 விழுக்காடு திருப்பிவிட்டுள்ளன. உலகளாவிய சந்தை குறிப்புகளுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்ந்து முடிவடைந்தன. திங்களன்று தங்கம் விலை 0.15 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,394.30 முடிவடைந்தது. வெள்ளியும் 0.47 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $64.11 நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து ஒரு பேரல் $79.35 முடிவடைந்தது. திங்களன்று உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை 0.69 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரல் $79.35 முடிவடைந்தது. புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் விநியோக கவலைகள் தொடர்ந்து எரிசக்தி சந்தைக்கு ஆதரவளித்து வருகின்றன. FD வட்டி விகிதங்கள் 3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,394.30 0.15 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு.
தோராயமாக சமம் 1,34,623 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.15 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,387.80 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $64.11 0.47 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1964 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.47 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $63.81 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $79.35 0.69 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.69 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $78.81 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. US டாலர் 95.2910 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 10 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு 95 ரூபாய் 20 பைசா இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 ரூபாய் 50 பைசா 2906 ரூபாய். பெங்களூரு $944 ரூபாய் 50 பைசா 2821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 ரூபாய் 50 பைசா 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.